விஜயாண்டி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்தது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார். பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம கேரக்டரை, நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோடய பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்ன தான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக